வாசுங்கண்ணே, தியேட்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உன் டீ கடையோட கேவலமா போய்கிட்டு இருக்கு. என்னண்ணே சொல்ற? அங்கேயும் கடன் சொல்றாங்கடா. என்னண்ணே பண்றது? இங்க வராங்க. என்ன டீ போட்டிருக்க? நான் முதலாளிடா. அத்தி இவன் பல கொலை பண்ண பரமசோம்ல. காரசிங்க ஊர்ல ஒரு கன்னி பொண்ணு கடத்தலாம். என்னையா கொடுக்க முடியாது. உன்னை பொறக்க விட முடியல. என் ஊர்ல கடத்தலாம். அடிச்சு போடல. என்னது இது? எடுபட்ட பையல தலைப்பசத்துக்காக கூட்டிட்டு போயிட்டு இருந்த என் அப்பா பெரியப்பா மாமா மச்சான் எல்லாத்தையும் அடிச்சு தலைப்பசமா? ஆஹா, எல்லா காரசிங்கம் ரொம்ப கண்மூடித்தனமா போயிட்டியடா. எம்மடி கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். என்ன அடிச்சு தங்கச்சி சாகடிக்க பாக்கறியா? காரசிங்கம் அண்ணே, ரீல் எல்லாம் மாட்டிட்டேன். என்ன தியேட்டர் நடத்துற? ஏசி போட்டுருக்க. ஏசி எங்கடா? ஒண்ணே காணோம். எவயா படம் பாப்பா? ஏசி தியேட்டர்னு எவன் சொன்னா உனக்கு? போர்டுல போட்டுருக்க. ஏய், காரசிங்கங்கிறது என் பேரு, ஏசிங்கிறது எங்க அப்பன் பேர்ரா. என்னையா உன் அப்பன் பேரு? ஆரிச்சாமி. ஆவுக்கு ஏ, சாவுக்கு சி, அதான் ஏசி. ஏதோ எடுக்கிறது 3 ரூபா டிக்கெட், அதுல 3/4 ரூபா கடை, இதுல உனக்கு ஏசி. நம்ம மோசம் போயிட்டோம். நம்ம மோசம் போயிட்டோம். என்னடா நியூ படத்தை திருட்டு விசில பாத்துட்டு இருக்கானுங்கண்ணே. திருட்டு விசிறியா? நீ கண்ணால பாத்தியாடா? சிம்ரானே சக்கரை நிக்கிற இடுப்பு வளைச்சு ஆடுதுனே. அம்புட்டு மேல இருக்கிற உருட்டு கட்டல முன்னால வா. ரொம்ப சேட்டை பண்றாங்க. உண்மையிலே திருட்டு விசில படம் பார்க்கறடா. அடிச்சு தூசம் பண்ணுங்கடா ஆளுங்கள. என்ன தைரியமா திருட்டு விசில படம் பாப்பறீ? வேடா நோகாம நொங்குதீங்களா? அது திருட்டு ஒவ்வொருத்தரும் படம் எடுத்து ரிலீஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லடா. ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு சமம்டா. அத வாங்கி ஒரு தேட்டுக்காரன் ஓட்டுறதுக்கு என்ன பாடுபடுறான் தெரியுமா உனக்கு? அது மட்டுமாடா, கொஞ்ச நாளைக்கு முன்னால சிஎம் என்ன உத்தரவு போட்டாங்க? திருட்டு விசில படம் பார்த்தா 5 லட்சம் அவதாரம், 2 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லி சட்டசபையில தீர்மானமே போட்டாங்கல்ல. அதையும் தெரிஞ்சுக்க நீ பாக்குறீனா உனக்கு என்ன தைரியம்டா? எருமமா பாயற. திருட்டு விசிறிக்காக தான் அடிச்சியா? இன்னுமா தெரியல? இந்த டிவில கொஞ்சம் ஓரமா பாரு. என்னத்த ஓரமா பாக்குறது? சன் டிவில ஒரு பட பாடல் போடுறாங்கடா. நாலாரி மூளை கதவ. ஐயோ, பிரமாதம். அண்ணே, இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும். அம்மா, இனிமேல் யூஸே ஆகாது போல் இருக்கேன். தியேட்டருக்கு உண்மையிலே ஏசி போட போறேன். அதுக்காக பேங்க்ல 13 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்கேன். அந்த மேனேஜர் நேர்ல வந்து செக்அப் பண்ணி தான் தருவேன் இருக்காரு. அதனால இப்ப அவர் வந்தவன ரொம்ப தடா புடலா வரவேற்கிறமா. சந்தோஷமா இருக்கு. பேங்க் மேனேஜர் கூட்டி வந்துட்டாரு. வந்துட்டாரா? வாங்க தெய்வமே. எப்பறா கண்டுபிடிச்ச? வெளிய நின்னு நம்ம தியேட்டரை குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தாரு. இவர்தான் பேங்க் மேனேஜர் கன்ஃபார்ம் பண்ணி கூட்டி வந்துட்டாரு. எனக்கு இந்த ரெட்டமாலை எல்லாம் பிடிக்காது. என்னடா இது? கோவமா வந்திருக்கானே. சரி, இது இந்த கண்டிஷன்ல இருந்தா உட்கார்ந்து பாக்குற பேக் என்ன ஆகுறது? ஓவரா நாறுது. லோன் கிடைக்குமா? என்னையா இது? மஞ்சள் தண்ணி ஊத்தின மாதிரி மஞ்சள் இருக்கு. இங்க வரவங்க எல்லாம் மஞ்சள் காமாலியா? டிக்கெட்டோட சேர்த்து ஒரு மாத்திரை கொடுக்கறது கிடையாது. படம் பார்க்க வரவங்க எல்லாம் நோய் வந்து செத்து போனா மறுபடியும் யாரையா திரும்ப வருவாங்க? ஐ டோன்ட் லைக் இட். மாத்திரை கொடுக்கவா? வரவனுக்கு பூரா மாத்திரை கொடுத்தா ஏம்பள பெண் ஆகுறது. அது என்ன பின்னாடி? அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா? ஐயா, அது என்ன சோறு போல ஓட்ட ஓட்டையா இருக்கு? ஆபரேட்டர் ரூமுங்க. அம்மா, ஆபரேட்டர்ல ரூம் கொடுத்தா நிர்வாகம் என்னடா ஆகுது? நான் அத பாக்கணும். எத்தனை ரீல் இருக்கு? 14 ரீலுங்க. எத்தனை அடி? 1000 அடிங்க. அளந்து பாக்கலாம்ல? அளங்க. கரெக்டா இருக்குமா? இதுலிக்கு பிள்ளைடி. நீ போடா.
ஆமா என்னண்ணே எங்க போற? தியேட்டர்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா புது புது படமா போட்டு அல்ற? நம்மளுக்கு 10 ரவுண்டு 15 ரவுண்டு போனதுக்கு பின்னால மழை பெய்ய பிரிண்டா குடுக்குறாங்க. அத கேள்விப்பட்டு எவனையுமே உள்ள வர மாட்டேங்கிறான். செல்லத்துற கர்ண காட்டப்படாதா? சரி நம்ம தியேட்டர் பிரிண்ட் ஓடி முடிஞ்சதும் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் எங்கடா ஆளக்கானா? போயிட்டாரா? ஒட்டிய கேட்ட மாதிரி தேட்டரையும் கேட்டேனா, அதனால தான் சைலண்டா போயிட்டாரு. ஆமா அத்தராத்துல இருந்து அருவாளோட கத்திக்கிட்டு இருக்க. என்ன உன் பிரச்சனை? என் பொண்டாட்டி ஒருத்தன் தள்ளிட்டு வந்து உள்ள பணம் பாக்குறான். அவளை வெளியே அனுப்பல. உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் தள்ளிட்டு வந்துட்டானா? ராஜா படம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சுடா. இன்ட்ரோல் வரைக்கும் போறீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சு கொண்டு ஒப்படைக்கிறேன். பிரச்சனை இல்லாம கூட்டி போடுறாப்பா. இப்ப நீ அவளை அனுப்பலனா உன்னை இங்கேயே கண்டந்துண்டமா வெட்டி போட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இவனை எப்படியாச்சும் சமாதானப்படுத்துவான். எல்லாம் லைட்டா போடல. எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. யாரோ ஒரு பொம்பளை புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்த கூட இங்க படம் பார்க்க வந்திருக்கேன். ஓ புருஷக்கார அருவாளோட கேட்ல நிக்கிறா. ஓ மான மரியாதை கிடப்படாததுக்காக ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன். அந்த கேப்ல அந்த பொம்பளை மட்டும் நேக்க வெளியே ஓடி போயிரு. எல்லாம் லைட் அமத்துல. எல்லாம் ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு எல்லாம் பிச்சுக்கிருச்சு. வந்தது பூரா அதான் போல இருக்கு. அங்க பாருங்க அல்லே 2 புருஷன் மட்டும் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமாடா. டேய் இந்த புறா. அம்மா இவ்வளவு கர்மத்திலீங்க நீங்க 2 ஜோடியாச்சும் புருஷன் மண்டாட்டியா வந்து உட்கார்ந்திருக்கீங்க பாத்தீங்களா? அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால ஆளுக்கு ஒரு செயின் பரிசு. ஏங்க இவர ஏதோ செயின் தரறா? ஏமா இத போய் அவரை வாங்கிக்கிற சொல்றேன். அவர்தான் என் புருஷன். அப்ப இவரு அவளோட புருஷன். கைகள் இருக்கே கால்கள் இருக்கே கவலை நம்மை என்ன உடம்புல கையும் கால் இருந்தாதானடா 10 நிமிஷம் என் பொண்டாட்டி வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமா ட்ரிக் பண்றேன்னு முட்டாள்தனமா விளக்கணிச்சு ஓட விட்டுட்டா பர்மனண்டா. ஏய் ஒழுங்கா அந்த தம்பி கூட படம் பார்த்துட்டு வீட்டுக்காக வந்து சேர்ந்துருப்பா. இப்ப என்ன சொத்துக்கே லாட்டி அடிக்க வச்சுட்டேடா. உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன். கபடி 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 இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். வாங்க. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க? என்ன மாப்பிள்ள எப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே வரேன் பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஏன் இதுக்கு மேல தேட்டரை முழுசா பார்த்தது இல்லையா அவங்க? நானும் ஒண்ணும் புரியல. காலையில வாங்கி வச்ச முட்டை போண்டா பச்சி பாப்கார்ன் எல்லாம் நாரி போச்சுனே. நீங்க என்ன கேட்கல சிக்கலா போறாமா? இப்ப கட்ட போறா. எல்லாம் சீனிச்சாமி மோனல. என்னப்ப என்னடா அப்படி பண்ண பாத்து உள்ள வராம போய்க்கிட்டு இருக்கீங்க? என்ன கிறுக்கிறு பிடிச்சு போச்சா உங்களுக்கு? போகாம நின்னுகிட்டு படம் பார்க்க சொல்றியா? ஒன்னு யாரா நின்னுகிட்டு பார்க்க சொன்னா? உட்கார்ந்து பாரு, படுத்துக்கிட்டு பாரு, உருண்டுட்டு பாரு, பிறண்டுட்டு பாரு, எப்படி வேணாலும் பார்த்து தொலைய வேண்டியதானே. தியேட்டர் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படியா சீட் கிடைக்கும்? ஹவுஸ் ஃபுல்லா? யாரா சொன்னா? யார் சொல்லணும்? நீதானே அங்க இங்க அங்கன்னு எல்லா இடத்துலயும் ஹவுஸ் ஃபுல்னு அடிச்சு ஒட்டி வச்சிருக்க. உங்களை எல்லாம் நம்பி தியேட்டர் நடந்தா பிச்சைதான் இருக்கணும். ஹவுஸ் ஃபுல்லுங்கிறது படம்டா. விளையாடாதானே. போன வாரம் கூட இப்படித்தான் இன்று போய் நாளை வான்னு ஒட்டி வச்சிருந்தேன். நான் தான் வந்துல போய்கிட்டு இருந்தேன். அப்ப கோயில் படம் போட்டா கும்பிடுவீங்களா? முத்தம்னு போட்டா முத்தம் கொடுப்பீங்களா? குத்துன்னு போட்டா குத்துவீங்களா? 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 திரும்பியா பாக்குறேன். யாரா ஏமாத்துறே? யாரா ஏமாத்துறே? அங்க எப்ப வர மண்டைய படம் பாக்குறேன். நெத்திய பொழந்திருந்தானா சிரிச்ச மணிக்குல செத்துருப்பான். இன்னைக்கு உண்மையிலே ஹவுஸ் ஃபுல்லு. பெரிய புத்திசாலி நீங்க. எதை பத்தி சொல்ற? ஒரு டப்பா தேட்டரை வச்சு அதை உருட்டிக்கிட்டு பெரட்டிக்கிட்டு என்ன டூபா ஒரு வெள்ளம் காட்டுறீங்க நீங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். கை கொடுங்கண்ணே. வேணாம் வேணாம். என்ன கழுத்தா தெரியாம இருக்கீங்க? கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கணும்ண்ணே. முடியாதுடா. கொடுங்கண்ணே. இப்போ உனக்கு கை கொடுக்கணும் அவ்வளவுதான். ஓகேடா. என்னண்ணே இந்த நக்கு நக்கிட்டு கொடுக்குறீங்க? அசிங்கமா இல்ல? ஏன் இதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிக்கிட்ட? ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தேன். அசிங்கமெண்ட் அடுத்தவனுக்கு கை கொடுக்கலாமாடா? அது மட்டும் அசிங்கம் இல்லையா? ஆளை பாக்குறதுக்கு மேல மூக்க நோண்டுறது, காதை நோண்டுறது, அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொறியிறது, இதுல விட்டு சொறியிறது, சொரிஞ்சிட்டு ஹலோ ஹவாரின்னு கை கொடுக்கறது. யாரா கத்து கொடுத்தா அந்த நாகரிகம்? நம்ம ஒரு நாகரிகம் மாதிரி கையெடுத்து கும்பிட வேண்டியதானே? இனிமேல் எவனுக்காச்சும் கை கொடுக்கிற பாட்டு என்ன செய்வீங்க? இந்த ஊரை விட்டு போயிருவா. போன பிறகு கொடுப்போம். விளங்காத வயல. ஏய் என்னடா அது? எல்லாம் உன்னாலதான். உன் கூட வீட்டு வரைக்கும் வந்து அவனுக்கு கடையில போனோம். எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில்ல? திருவிழாவே ஆரம்பிக்கல.
சொன்னீங்கல்ல, அதுக்குள்ள கிரீடத்தோட எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசியை விட்டு மிஸ் ஆகி போற மாதிரில இருக்கு. தென்காசில அழகி போட்டி நடக்குதே, உங்களுக்கு தெரியாதா? அது அழகிகளுக்கு இல்ல, கிளவிகளுக்கு இருக்கு. ஏற்கனவே உலக அழகி, இந்திய அழகி, மெட்ராஸ் அழகி, திருச்சி அழகி, திண்டுக்கல் அழகி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல தென்காசி வேற அடி குண்டாளிகளாம். எங்க கிட்ட முறைச்சிட்டீங்க. ஈவ்டீசிங்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மாமியார் கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதள்ளி நசுக்கிடுவோம். தெரியாத விடுங்க. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். பொறாம. இவன் கை கொடுத்ததுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தான் தெரியுமா? எங்க வச்சிருக்காரு? ஐயாத்துறை மாட்டசாமி ஜாதகத்துல பெருசா இடி இடிக்க வாய்ப்பு இல்லைங்க. இல்ல சரியா பாருல. இல்லைங்க, என்ன கணக்கு பார்த்தாலும் கல்யாணம் நிக்க வாய்ப்பே இல்ல. போச்சுல. அவனுக்கு ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கும் போது அடிதடி தான் ரெண்டு ஜாதிகாரர்கள் அனுசரிச்சு போவானுங்க. இப்ப சம்மந்தியாகி சொந்தக்காரனா ஆயிட்டான்னு வையேன், வெட்டு குத்துறாலும் விட்டு குத்துறாங்களே. சொந்தக்காரனால ஒற்றுமையா இருக்க முடியாதுண்ணே. எப்படி சொல்ற? நீங்களும் மாடசாமி சொந்தக்காரங்க தான், ஒற்றுமையா இருக்கீங்க. நாங்களாம் உங்க ஃப்ரெண்டு, எப்படி ஒற்றுமையா இருக்கோம்? எப்படி 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 எப்படி? நாங்களாம் உங்க ஃப்ரெண்டு, எப்படி ஒத்துமையா இருக்கோம்? இல்ல நீ எனக்கு ஃப்ரெண்டா? ஆமாண்ணே. ஃப்ரெண்ட்னா என்ன வேணாலும் செய்யணும், செய்வியா? போய் அந்த கிணத்துல குதி. குதில அவனை விட ஜோச, இந்த கல்யாணம் நிக்கிற வேற வழி இல்லையா? பொண்ணு மாப்பிள்ள ஜாதகம் கிடைச்சா ஏதாவது கோளாறு கண்டுபிடிச்சு கிண்டி உள்ளாங்க. யாரும் அவங்க குடும்ப ஜோச? அம்பா சமுத்திரம் வல்லு வந்தாசன். அவனை வடக்கு அவங்க ரெண்டு பேர் ஜாதகத்தை தூக்கிட்டு வா. சரிங்க மாமா. பாத்துருவோம். ஏடா குதின்னு சொன்னா குதிச்சிட்ட, அவ்வளவு விசுவாசமா? இல்ல ஜோசியம், நானா குதிக்கலன்னா அவரே கல்ல கட்டி இறக்கி விட்டுருவாரு, அதான் குதிச்சேன். ஆமா ஆமா, இந்த ஆள்கிட்ட வேலை செய்யறது எனக்கு புலி வாழை பிடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு புலி ஏன் வாழை பிடிச்ச மாதிரியே இருக்கு. இந்த தொட முறுக்கு காசுங்கடா. எல்லாம் இதுல தானே இருக்கு. காரசிங்கிறது யாருல? மரியாதை பேசியா? சொல்லல. இந்த உட்கார்ந்துட்டு கலை வந்தாயா? எந்திரல. என்ன சார்? ஒரு பொண்ணை ரேப் பண்ணதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எது நான் ரேப் பண்ணனா? அண்ணே, எனக்கு தெரியாம எப்படி நான் கருப்பளிச்சீங்க? அப்படின்னா என்னால கூட தெரியாதுடா. பேசாம ஒத்துக்கிடுவேனே. செய்யாத குத்தத்தை நான் ஏன் ஒத்துக்கணும்? அண்ணே, நீயே ஒரு மொட்டை பையன். ஏய். ஆனா கல்யாணம் ஆகாத கன்னி பையன்னு சொன்னேன். ஒத்துக்கிடுங்கண்ணே, ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுங்கண்ணே. இருந்தாலும் இன்னொருத்தர் ரேப் பண்ணத போய் ஒருத்த டீ குடிச்ச கிளாஸ்ல நீ குடிச்சது இல்லையா? ஓட்டு சைக்கிள் நீ ஓட்டுனது இல்லையா? இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? பேசாம ஒத்துக்கிடுண்ணே, அண்ணி யாரு போய் பாப்போம். கபார், பேசாம கிளம்பு. அண்ணன் போற கம்பீரத்தை பாருல. பிறவியில வந்ததுடா அதெல்லாம். ஹலோ, ஹாய் இன்ஸ்பெக்டர். நீங்க எதிர்பார்த்த காரசிங்க ஏசி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். உங்களுக்கு தேவை தாலியான கட்டணா அந்த பொண்ணை வர சொல்லுங்க. ஏமா இங்க வா. உன்னை கெடுத்து இவன் தானா? நல்லா பார்த்து சொல்லு. இருட்டுல ஒண்ணும் தெரியல. சைஸ பார்த்தா இவர் மாதிரி தான் இருக்கு. ஏய், நீ கெடுத்து இந்த பொண்ணு ஆத்திரி மேல யாரு? என் தங்கச்சில. தங்கச்சியா? ஏய், கெடுத்து மட்டும் இல்லாம கையில தாலி கிட்ட சுத்திக்கிட்டு தெனாவட்டா வர. ஐயா, 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 அத பாருங்க. ஐயா, என்னை கட்டி இறக்கிட்டாய்யா. நான் தெரியாம சொல்லுங்க. ஐயா, ஐயா, விஷயம் தெரிஞ்சு செல்லத்தோரணம் வந்துட்டு இருக்கானே. எங்க ஐயாவுடைய புள்ள செல்லத்துற வந்துட்டாரா. என்னை காப்பாத்த வாராடுறா. ஒரு சிங்கத்தை பார்த்துட்டேடா, ஒரு திருத்தை நோக்கி பார்த்துட்டேடா, ஒரு புளிய குறைஞ்சு பார்த்துட்டேடா. ஓ துப்பாக்கி வச்சு உன் தலைய தனியா இருக்கிறேன் பாடுறா. எலே இன்ஸ்பெக்டர், செல்லத்தோரணம் மதுரை போயிட்டாருனே, வர்றதுக்கு 4 நாள் ஆகுமானே. போயிட்டாரா? தாலினியோட நீ க்ளோஸ்ல. வேமா போ, வேமா போ, பணம் பண்ண போறாங்க. வேமா போ. வாங்க. பேக் 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 பேக். என்னங்க சாமி? என்னது இது? குரங்கு சாமி பார்த்தா தெரியல. அது தெரியுதா? இதோட எங்க போற? உடம்பாக்க போயிட்டு இருக்குங்க சாமி. ஏண்டா மனுஷன் உட்கார்றதுக்கே சீட்டை காணா, இல்ல குரங்க வர உள்ள கொண்டு போறியா? டேய், இவனை பிடிச்சு வெளிய அனுப்பு. வெளிய அனுப்பு. வேடிக்கை பார்த்து போடா வெளிய. ஐயோ, என்னைய குரங்கு வெளிய தள்ளிட்டல. நீங்க குரங்கு வச்சு உன்னை என்ன பண்ண பாரியா? அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. பார் சாமி, அவனை பழி வாங்கி ஆகணும். அந்த தெரியுது பாரு ரூம், அங்க போய் 5 நம்பர் பொட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் என்ன கிதியா வந்துருப்பாரு. ஓடி சாமி. ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. ஐயோ,
அத்தத்தி அத்தத்தி குறைஞ்சு ரீலோட ஓடி போயிருச்சா என்ன பண்ணுவேன் அத்தி 14வது ரீல் முடிய போகுதுடா அடிச்சு நொறுக்கிடுவாங்க அடுத்த வாரம் என்ன படம் நான் போட போறேன் பாஷா படம் அது யாரும் இல்ல ரகுவர இதுல யாரு ரகுவர அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு கிளைமாக்ஸா ஓடுறா சூப்பர் ஐடியா இருக்கிற 30 செகண்ட்ல இதையும் செலவழி படம் சூப்பர் கிளைமாக்ஸ் தான் நம்பிட்டாங்கடா என்ன கையை கால வச்சு வாங்கி புடிங்கறாங்க நீங்க மூடிட்டு போறாங்க பாரு இவனா கல்ல தூக்குதே லல்லே குட் மார்னிங் அதானே எப்படி நீ குட் மார்னிங் சொல்லுவ நீதான் மகள் லொல்லு பிடிச்சவளாச்சே ஐயோ காணோம் என்னடா காணோம் என்னத்தை காணோம் காண்டா ஓஹோ ஹார்ட் காணுமா மாப்பு மாப்பு ஐயோ பாவம் இவருக்கு இவ்வளவு சீக்கிரம் மென்டல் டிசார்டர் ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல உங்களுக்கு கீழ்பாக்கத்துல இடம் வாங்கி கொடுக்காம விடமாட்டேன் நானு அப்படி என்னத்தனே காணோம் டைப்ரைட்டர்ல இருந்த எல்லோவிங்கிற 4 லெட்டர் காணாம போயிடுச்சுடா கஷ்டம்டா சாமி ஓ அதுவா அது மெரினா பீச் பக்கம் வாக்கிங் போயிருக்கோம் லல்லு உனக்கு மறுபடியும் லொல்லுதா ஆஹா பிராட்கேஜ் வந்துருச்சு அம்சு குட் நைட் நான் வி சேனல் நீ வயலும் வாழும் நமக்குள்ள எப்படியா குட் நைட்ல ஒத்து வரும் அம்சே மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி லாட்ஜ் வரைக்கும் புனிதமானது 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 அம்சே ஒடிரியா இத சாப்பிடறதுக்கு பதிலா பருத்தி கொட்டை புண்ணாக்கே சாப்பிடலாம் அம்மா நான் கிளாசிக் டான்ஸ் ஆடுறேன் பாக்குறியா மேடம் லீவுனா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் போடுறீங்களா இது ஆபீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எங்க ஆபீஸ்ல நாங்க ஆடுவோம் பாடுவோம் கூத்தடிப்போம் மேடம் இருந்தா கை தட்டி காசு கொடுத்துட்டு போவாங்க தெரியுமா மேடம் குடுக்குற அந்த காசை வச்சு குவார்டர் அடிப்போம் கர்ண அடிப்போம் வாந்தி எடுப்போம் இப்ப யாரு மாமா கேக்குறதுக்கு நீ அமுக்கு மச்சான் கேளடி ரதியே ரதியே உடம்பு நரம்புகள் 6 லட்சம் தெரியுமா தகியே தகியே காதல் நரம்பு நிறுத்துறா ஏண்டா உடம்புல 7-8 இத்து போன நரம்பு தான் இருக்குது உனக்கு 6 லட்சம் நரம்பு வேலை செய்தா நீ ஏன் நரம்பா இருக்க நீ சொல்றியா மாமா நீ கண்டினியூ பண்ணு மாமா என்ஜாய் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும் அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும் அங்கே எனக்கு ஒரு இடம் மேடம் என்ன இது ஆபீஸா இல்ல கூத்து பண்றியா ஒரு மாசத்துக்கு எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் சஸ்பெண்ட் ஓவர் ஆக்ஷன் பண்ண சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து விட்டியா என்ன யாரா ஓவர் ஆக்ட் பண்ணுது நீயா நானா மனசுல பெரிய சிவாஜி நினைப்பு தள்ளுங்க டேய் ஏப்பா ஏண்டா நீ எல்லாம் ஒரு நண்பனா இங்க என்ன சம்பவம் நடந்திருக்கு பார்த்து பார்க்காம போறியப்பா அப்பா நாங்க ஏதோ கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டோம் அது மேடம் பாத்துட்டு எங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நீதான் உன் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும் நீங்க பண்ண வேலைக்கு டிஸ்மிஸே பண்ணிருக்கணும் டிஸ்மிஸா அதுக்கு விட கேட்காம இருந்துக்கலாம்யா என்ன மறுபடியும் அடிக்க இன்னும் ஏன்டா கேட்டவன கொன்னுடுவேன் இந்த பார் இதுக்கு மேல என் மேல கை வச்சா இன்னும் என்னடா பண்ணுவேன் என்னடா பண்ணுவேன் என்னடா அது என்னது ஒண்ணுமில்ல அனாதை புள்ளி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு பொத்துக்கு நிக்கிற நான மட்டும் ஓடி ஓடி பாக்குறேன் ரோடு வேணா தெரியுது உடம்பு குறைவா அதுக்கு என்ன அந்த ரோட்ல ஒரு ரோடு மேல ஒரு ரவுண்ட் விட்டீங்கன்னா உடம்பு சப்பையாயிட்டு போகுது இல்ல உனக்கு பின்னாடி அப்படிதான் ரோடு ரோட்ல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பச்சாடா வேலு அந்த ஆள் சொல்றது என்ன தப்பு மனுஷன் மாதிரி திங்கனா மானா வரியா தின்னா அப்படித்தான் ஊரு பூரா ஒரு வாரம் சாப்பிடுற சாப்பாட ஒரே வேலைக்கு தின்னா உடம்பு எப்படியா குறைங்க குத்தாலத்துல மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கிற ஜந்துலாம் எனக்கு யோசனை சொல்ல வரீங்க அடிக்க குண்டா எங்களை பார்த்த குறை மாதிரியே தெரியுது உனக்கு
புரிஞ்சே சரி. வேலு நாம குரங்காமா இவன் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணு. எப்படி இருக்கு? இருக்குடா. இருக்கமுல்ல. எங்க மாமாட்ட சொல்லி உங்களை எல்லாம் ஒரு வழி பண்றேன் பாரு. சொல்லு. உன் மாமா என்ன பெரிய மலை முனிங்க? போய. டேய், எங்க மாமா உன்கிட்ட பேசுற. எங்க மாமா யார் தெரியல? யாரு? மீச வீரப்ப. நீங்க கூட வச்சுக்கிறேன். அணில் கிடைச்சப்பறம் என்ன ஆகுது? இந்த பாரு, நீ ஒரு மீச வச்ச குழந்தை மாதிரி இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கப்படாது. என்ன நீ? ஏடா கடிக்கிறது கடிச்சிட்டு அணில் காணுதேன்னு கஞ்சரியா? சரி, இப்ப உனக்கு என்ன வேணும் சொல்லுவா. எனக்கு அந்த போறாளே அவ வேணும். அதுக்கு பேசாம நீ சொன்ன அந்த கண்ணை பறி கொடுத்துட்டு குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி. ஹாய். ஆமா, உலகத்தை சுத்தி வந்தவனுக்கு கொலம்பஸ்னு பேர் வச்சானுங்க. உனக்கு எதுக்கு கொலம்பஸ்னு பேர் வச்சானுங்க? நானும் உலகத்தை சுத்தி வந்தேனே. அட உலகமகா பாட்டி இது. நான் ஏதோ லோக்கல் பாட்டி நினைச்சிட்டு இருந்தேன். யோ வாய முடியா? சுமாரியா நீ சொல்ற ராஜாத்தி. அது வந்துங்க, சின்ன வயசுல நானும் என் தங்கச்சியும் ஒரு கொய்யா பழத்துக்காக சண்டை போட்டோம். கொய்யா பழத்து? அந்த சண்டையை பார்த்த எங்க அப்பா அம்மா உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பழம்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்க அப்பா அம்மாவை சுத்தி வந்து அந்த பழத்தை வாங்கிட்டேன். அப்பா அம்மாவை சுத்தினா உலகத்தை சுத்தின மாதிரி தானே, அதனாலதான் எனக்கு கோலம்பஸ்னு பேர் வந்தது. என்ன இது? திருவிளையாடல் ரீமேக். ஆமா சரி, அந்த திருவிளையாடல் விடு. இவர் ஏதோ ஒன்றை விளையாடணுங்கிறாருமா. என்கிட்ட விளையாடணும்னாரா? ஆமா, உன்னை லவ் பண்ணி டுயட் பாடி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. உன் அபிப்பிராயத்தை சொன்னீங்கன்னா இப்பயே பேசி சாட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்படியா? ப்ளீஸ் கம் சார். வாங்க சார், வாங்க. போய் கத்திரி கேட்ச் பண்ணுங்க, போங்க. என்ன அடி விழுகுது? டீ குடியா? இத மட்டும் கோரஸா சொல்லுங்க. காசு கேட்டா மட்டும் ஆத்து மணல்ல விழுந்த கடுகு மாதிரி காணாம போறீங்க. பழமொழி இந்த கருமத்துக்கு தான் உன் கடைக்கு வர்றதே இல்ல. என்ன பண்ணி தொலைறது? உன் கடைக்கு டீ சாப்பிட வரணும்னா சொந்த செலவுலயே பேப்பர்ல வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்குது. கண்ணாடி வேற எடுத்துட்டு வரலையா? சரி, நான் வீட்டுல போய் படிச்சுக்கிறேன். எல்லாரும் ஒரு டீயை போட்டு தொலைங்கப்பா. யோ, எனக்கு முதல்ல போடியா. வந்தவனுக்கெல்லாம் டீ போட்டு அப்புறம் கொண்டு போடுவேன். ஐயா, எப்ப பார்த்தாலும் வெடிகுண்டு கலாச்சாரம், வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு. வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு. இந்த நாடு எப்படி உருப்படும்? எப்பவாவது ஒரு நாளைக்கு நல்ல செய்தி வருதா? ஒரு டிவி பார்க்க முடியுதா? ஒரு நிம்மதியா பேப்பர் பார்க்க முடியுதாடா? களி புத்தி போச்சுடா. களி புத்தி போச்சுடா. களி புத்தி போச்சுடா. போகடா. ஏய், என்னடா பண்ண? படிச்சேன், கிழிச்சேன். ஏன் கிழிச்ச? அதுல உள்ள விஷயம் எனக்கு பிடிக்கல. அதுல இருக்கிற விஷயம் உனக்கு பிடிக்கல, அதனால கிழிச்சியா? ஆமா. அதுல இருக்கிற டிசைன் எனக்கு பிடிக்கல, கிழிச்சா? என் சட்டையில உள்ள டிசைன் பிடிக்காட்டி நான் தானடா கிழிக்கணும். ஏன் சட்டைய நீ ஏன்டா கிழிச்சா? என் பேப்பர்ல இருக்கிற நியூஸ் வந்து உனக்கு பிடிக்கலன்னா நான் தாண்டா கிழிக்கணும். நீ ஏன்டா கிழிச்சா? என்னது ஓ பேப்பர்? என்னன்னா ஏன்டா சட்டையும் பேப்பர் ஒரே விளையாடா? வேலையெல்லாம் முக்கியம் இல்லடா, கிழிக்கிறதாண்டா முக்கியம். கழுத்து பிடிச்சா அவனை கழுத்தை கையில கொடுத்துருவேன். யாரு பேப்பர் நில்லுங்கடா. எவன்டா என் ஜாடியை உடைச்சவன்? சாடி அதான் விழுந்து உடஞ்சிருச்சுக்கா. நீ பேசாம இரு. இங்க பாருங்க, நான் வந்து இவர் சட்டை கிழிச்சேன், இவர் வந்து என் பேப்பர் கிழிச்சிட்டாரு. ஜாடி உடைச்சு வந்து தம்பி வேலு கேஷியர். கேஷியர்? ஆமா. வேலைக்கு சொல்லியா? கேஷியர் எதுக்கு என்னால சொல்லிட்டு இருக்கா? இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஓங்கி இடிச்ச என்ன? ரெண்டு பேரும் சண்டை போறனால தான் வந்து வளைச்சு விட்டேன். அந்த அதிர்ச்சியில தெரியாம விழுந்து உடைச்சு. யாரு சண்டை போட்டா? நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இன்னைக்கு கிழிச்சு விளையாடி ஆசைப்பட்டா கிழிச்சு விளையாடுறோம். அப்படியே நாங்க சண்டை போட்டாலும் நீ பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே? நீ ஏன் குறுக்கால வந்து பாட்டுல உடைச்சா? பாவத்தாளி அடமான வச்சு கடை நடத்திக்கிட்டு இருக்கா. அவன் பாட்டுல போட்டு நொறுக்கிட்டு 10 வட்டிக்கு படம் வாங்கி போட்டிருக்கா. பாவம். இந்த மாதிரி லுச்சா போயெல்லாம் விடாத. செவுல்ல எடுத்துக்கா சோக்கு. குறிப்பா முன்ஜாமீன் இல்லாம இந்த வேலுவை மட்டும் விட்டுறாத. வா தம்பி, நீ வா. சதிகார சண்டாளுங்க. ஏன்டா நீங்க உடைச்சு விளையாட ஏன் கடைக்காடி தான் காசுல? ஏன் அடிக்கிற? உன் ஜாடினா 15 ரூபா 20 ரூபா ஆகுமா? காசை வாங்கிக்கையா? என்னது 15 ரூபாயா? 1947 வெள்ளக்காரன் எங்க தாத்தாவுக்கு பரிசா கொடுத்தது. ஏண்டா வெள்ளக்கார சுதந்திரம் தான் உங்களுக்கு பாட்டுமா பரிசா தர்றான்? சட்டமாடா பேசுறீங்க. இரியா கொஞ்சம் இரியா. ஆமா, இப்ப முன்ஜாமீன் கொடுத்தா என்ன விடுவா இல்லையா? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? காசு வேணுமா வேணாமாயா? வேணும். அப்ப கொஞ்சம் இரு. ஒரு தெரிஞ்ச வர்றான், அவனை உங்ககிட்ட வச்சுட்டு வீட்டுல போய் காசு எடுத்து வந்துடுறேன்னா? சரி, கையெடு. நீ ஓடி போயிட்ட? ஓட மாட்டேயா, சத்தியமா ஓட மாட்டேன். எடியா
வர்றான் அடியா ஜப்பா கிணத்து கிடவு அப்புறம் என்ன ஆளே பார்க்க முடியல வேலு நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன். என்ன கிட்ட போயிட்டு வர்ற அது இருக்கட்டும், நீ என்ன மாதிரி திரிக்கிற? ஒண்ணு இல்ல அண்ணன் கடைக்கு டீ குடிக்க வந்தேன் வந்த இடத்துல வகுரு கடமட கடமட கடமடுது பாத்ரூம் போயிட்டு வரேன் போயிட்டு வாப்பா. அது வரைக்கும் என்ன பேசிக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் போயிட்டு. ஜப்பா இவர் நம்பறியாப்பா செயின் வாட்சி எல்லாம் போட்டுக்காரு ஓகே உனக்கு மோதிரம் கூட போட்டுறேன். அவன் வாயால சொல்லட்டும், அப்புறம் நான் உன்னை விடுறேன். யோ, பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கே. இந்த மாதிரி விஷயத்துல உடனே போயிட்டு வரணுமா? அவன் என் தம்பி மாதிரியா? வேலு யாரியா? நான் வேற வேலு வேற இல்லையா? வேலு நீ உடனே போயிட்டு வா. என்ன பேச்சு பேசுறாரு பைத்தியக்காரத்தனமா பாரு வந்து போயிட்டு வந்துறேன் நீ உடனே போயிட்டு வா. முழுசா போயிட்டு வா. என்ன அவனோட பேசிட்டு இருக்கணும் அவ்வளவுதானே. உங்க வீட்டுல ஆடு மாடு புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? உன் பொண்டாட்டி நல்லா இருக்காளா? துபாயில திரும்பி வந்த உன் தம்பி நல்லா இருக்கானா? உன்னோட இப்படி பேசிட்டு இருக்கணும் அவ்வளவுதானே. யோ, அமெரிக்கா மாதிரி உன் கடையில எவனா பிளேன் விட்டானா என்ன இப்படி பாட்டில உடஞ்சு கிடக்கு? அதுக்கு தான் உன்னை ஜாமீன்ல உட்கார வச்சுட்டு போயிருக்கான். என்னது? இதுக்கு நான் ஜாமீனா? யோ, சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உட்கார்றா. உட்கார், விளையாடுறீங்களா? உட்கார்றான்னா? விளையாடுறியா? அடே அடே ஆயா, என்னால அடிதாக முடியாதுடா. அடி வாங்குற உடம்பு இல்ல நான். அதுக்காக எவனோ உடைஞ்சது நாங்க காது கொடுக்க மாட்டோம். எவனோ உடைஞ்சது காது கொடுக்க மாட்டேன்னு சொன்ன தவிர காசே கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். ஏன்டா உடைச்சத? மொத்தமா சேர்த்து எவ்வளவு ஆச்சு? 200 ரூபா கொடு. அப்படி சொல்லு. எவனோ உடைச்சதுக்கு காசு கொடுக்க நினைக்கேன நான் நினைச்சேன். இதுல எவ்வளவு இருக்கு? 300 ரூபா இருக்கு. சிங்கண்டா என்ன ஒரு ரூபாய் ஆட்ட முடியாது.